ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் வீட்டில் டெய்லியுமே தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்து தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறேன். மாட்டுப்பால் ஒரு 1/4 லிட்டர் போல் காய வச்சு உர ஊற்றி வச்சுருக்கேன். ஆடையோடவே அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் கம்மியாகவும் தண்ணி நிறையாவும் இருந்தால் தான் சீக்கிரம் வெண்ணெய் திரண்டு வரும். தயிர் அதிகமாக இருந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நுரை மாதிரியே தான் இருக்கும், வெண்ணெய் சீக்கிரம் வராது. இது மாதிரி செய்யும்போது வெண்ணெய் சீக்கிரம் வந்துடும். 2 மினிட்ஸ் பல்ஸ் மோட்லேயே வச்சுக்கலாம். இது மாதிரி அரைக்கும்போது வெண்ணெய் அந்த மூடியில் ஒட்டும். ஸ்டார்டிங்கில் அரைக்கும்போது மூடியில் எதுவும் இருக்காது, தண்ணி மாதிரி தான் இருக்கும். 2 மினிட்ஸ் முடிகிற ஓரத்தில் பார்த்திங்கன்னா மூடி ஃபுல்லாக அந்த வெண்ணெய் டாட்டாக இருக்கும். நம்ம அரைக்கும் போதே தெரியும். அது தெரிஞ்சுட்டு கூட நம்ம மிக்ஸி ஆஃப் பண்ணிக்கலாம். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும். நம்ம ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்தோம்னா இது மாதிரி வெண்ணெய் வரும். நான் அரைக்கிறதுக்கு சேர்த்தது நார்மல் வாட்டர் தான் சேர்த்தேன். அதனால் ஐஸ் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்குள்ளே போடுறேன். நீங்கள் மண்பானை தண்ணி எது வேணால் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சில் வாட்டராக இருந்தால் வெண்ணெய் சீக்கிரம் திக்காயிரும். மார்னிங் டைமில் எடுத்தோம்னாலும் வெண்ணெய் எடுக்கிறது ஈஸி. மத்தியான நேரம் எடுக்கிறத விட காலையில் நேரம் செஞ்சோன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கனால வெண்ணெய் சீக்கிரம் வந்துடும்னு சொல்லுவாங்க. நல்லா இந்த தண்ணியில் வெண்ணெயை நல்லா அலசிக்கணும். அப்போ தான் நம்ம வச்சுருக்கும் போதும் கெடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் கெடாமல் இருக்கும். நல்லா இந்த தண்ணியில் அலசிட்டோன்னா வெண்ணெய் நல்லா திக்காயிரும். ஆடை சேர்த்து வச்சும் பண்ணலாம். அதுவும் இதே சேம் மெத்தட் தான். நான் டெய்லியுமே தயிர்லேருந்து பண்ணிடுவேன். ஐஸ் வாட்டரில் போடும்போது இந்த மாதிரி நல்லா திக்காயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.